பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறோம். என் பேர் பிரைசி. நான் பாலவர் திருவிக்கா தெருவிலேருந்து வரேன். பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷமாக எனக்கு குழந்தை கிடையாது. என் குடும்பத்தில் எல்லாருக்குமே குழந்தை இருந்தது, எனக்கு கிடையாது. நான் படாத அவமானமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் போனோன்னா கூட அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வெக்கப்பட்டு தான் வருவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நீ ஓரமாக போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், அதில் போய் கலந்துட்டா தானே நம்மளை அவமானப்படுத்துவாங்க, நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்கேயாவது வீட்டுக்கு எங்கன்னா கடைக்கு எங்கன்னா போயிடுவேன். எந்த ஒரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணது கிடையாது. எல்லோரும் சொல்லுவாங்க குழந்தை இல்லைன்னா நம்ம ஏன்னா ஒன்று தத்தெடுத்துக்கோ, இதுக்காக வருத்தப்படுறேன்னு. நான் வருத்தப்பட்டது கடவுளுக்கு மாத்திரம் தான் தெரியும். பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ன பைத்தியம்னு, குழந்தை இல்லை பைத்தியம் பிடிச்சிருச்சின்னு. இந்த பைத்தியக்காரி இன்னைக்கு ஆண்டவர் என்னை சாட்சியாக நிறுத்திருக்கிறாரு. யாரெல்லாம் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்க மத்தியில் கத்தர் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்துருக்காங்க. 6 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு போகாத ட்ரீட்மெண்ட் கிடையாது. கத்தர் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து விடுதலை சபையை எனக்கு காட்டினார். கத்தரை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், கத்தரை எப்படி நம்ம தேடணும்னு சொல்கிறது ஊழியக்காரர் மூலமாக நாங்கள் அதை கற்றுக்கொண்டேன். அனுதினமும் எனக்கு ஜெபிப்பார். குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் செவ்வாய்க்கிழமை ப்ரேயரு, சகோதரிகள் கூட்டம் எல்லா கூட்டத்திலும் கலந்துக்குவேன். ஆனால் வேதனையோடு தான் கலந்துக்குவேன். ஏன்னா நிறைய பேர் பார்ப்பேன் சபையில் குழந்தை வச்சுட்ருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்குள்ளே அழுக வரும். நான் அழுதுகிட்டே இருப்பேன். நான் ஏசப்பா எனக்கு இப்படி ஒரு வேதனை ஏசப்பா, நான் உம்மோட பிள்ளை தானே, எனக்கு ஏன் ஏசப்பா இப்படி என்னை எல்லாருமே பைத்தியன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லுவேன். என்ன தானே நான் சொல்லிக்குவேன், பைத்தியம் சொல்கிறாங்க ஏசப்பா, பைத்தியம் சொல்கிறாங்கன்னு. அது தான் மட்டும் மாடி மேலே போயிட்டு நின்றுக்கிட்டு தனியாக அழுவேன். ஏசப்பா பாருங்க ஏசப்பா என்னை பைத்தியம் சொல்கிறாங்க ஏசப்பா, என்னை பைத்தியம் சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணது ஏசப்பா, நான் செத்துடுட்டா. ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா தற்கொலை முயற்சி. தாமாண்டவர் ஊழியக்காரர் மூலமாக எனக்கு தற்கொலாவிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு. இந்த நாள் நான் உயிரோடு சாட்சியாக இருக்கிறேன்னா இயேசு கிறிஸ்து விடுதலை சபை தான் போதர். எனக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாங்க. எனக்கு தீராத ஒரு தலைவலி இருந்தது. அது யாருக்குமே தெரியாது. என் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, என் கூட பிறந்தவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் படுற வேதனை என் கணவருக்கு தெரியும். அவர் பார்ப்பார், என்னோட இந்த பொண்ணு இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு எடுத்து என் தலையில் இருக்குவேன். நான் அந்த வலி என்னால் தாங்க முடியாது. ஏன்னா அந்த இருக்கும் போது அந்த தலை மறுத்துக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் மட்டும்தான் என்னால் அந்த உணர்வை கொஞ்சம் இது பண்ண முடியலன்னா அந்த தலைவலி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அடிக்கடிக்கு அந்த தலைவலினால என்னடா இது, ஒரு பக்கம் குழந்தை இல்லைன்னு வேதனை, ஒரு பக்கம் தலைவலி, என்ன ஏசப்பா என் சரீரம் இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நான் வேதனைப்படுவேன், அழுதுகிட்டே இருப்பேன். ஆனால் ஏசப்பா பார்த்திங்கன்னா அற்புதமாக கொடுத்துருக்காரு. ஹாஸ்பிட்டலில் போகும்போது கூட எல்லாருமே என் கூட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே உடனே பாசிட்டிவ் காட்டிச்சு. எனக்கு காட்டல. அந்த இடத்துலையும் வெக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கார்டை வச்சு நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லி ஏமாம்மா இதுமாரி அழுதுகிட்டே இருக்க, குழந்தை தானே, இப்போ இல்லைன்னா அப்போது என் வேதனை ஏசப்பாக்கு மாத்திரம் தான் தெரியும் நான் வேதனைப்படுறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கார்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் 2 கோடு கத்தர் கொடுத்தாரு. அப்போவும் நான் போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறேன். டாக்டர் சொல்கிறாங்க என்னம்மா இவ்வளோ லேட்டாக வருது, ஒரு வேளை வேறு யார் கார்டெலாம் எடுத்துக்கிட்டியான்னு. யார் கார்டும் இல்லை மேம், இது என்னோடய கார்டு, நீங்கள் என் கையில் கொடுத்தது, எனக்கு ஏசப்பா எனக்கு காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. கத்தர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீ கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு சொல்லும் போது என் கணவர்கிட்ட போய் சொன்னேன், ஏங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு ஏசப்பா அவனுக்கு பிள்ளையை கொடுத்துருக்காரு அப்படின்னு. உடனே அவர் சொன்னார் ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணு, அவர் இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆச்சு, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதலாக ஊழியக்காரருக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கே நான் சொன்னேன். கத்த தாமே ஆண்டவர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.